குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் பட்ட மரம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கவிதை பேழைன்ற தலைப்புக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்னப்பா கவிதை பேழைனா என்னது? கவிதை உங்கள 8th ஸ்டாண்டர்டில் எத்தனை பேருக்கு கவிதை எழுத தெரியும்? ஏதாச்சும் 2 லைன் கவிதை எழுதி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய கவிதைகள் வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேயே இப்போலாம் குழந்தைகள் எழுதுறீங்க. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொன்றுமே அழகான கவிதைகள் தான். சின்ன சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக அழகாக எழுதுறீங்க. ஓகேவா? அதே போல் கவிஞர் யார் இந்த மாதிரி கவிதையை எழுதியிருக்காங்க அப்படின்னு இன்னையோட டாப்பிக்கான பட்டமரத்தில் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை தலைப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பட்டமரம். அப்போ ஒரு மரம் வந்து பட்டு போயிருக்கு, அதை தானே பட்டமரம் சொல்லுவாங்க. அத அத வந்து அந்த மரத்த பார்த்து அவரு மனசார எவ்வளோ ஒரு வலியை வந்து அனுபவிச்சிருந்தா, அவர் வந்து அந்த மரத்துக்காக வருந்தி ஒரு கவிதைய வந்து எழுதுறாரு. மரம் வந்து நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் தானே. மரம் இல்லைன்னா நம்மனால உயிர் வாழ முடியுமா? நமக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட மரம் வந்து பட்டமரம் ஆகும்போது, அதாவது இலைகள்லாம் உதிர்த்து ஒண்ணுமே இல்லாம அதோட குச்சி குச்சியா இருக்கும் இல்லையா, கருகி அதோட இலைகள்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மரம் பட்டு போச்சு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அதை வெட்டிடுவாங்க. அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லி அதை என்ன பண்ணிடுவாங்க, வெட்டிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மரத்தை நீ முன்னாடி எப்படிலாம் இருந்த, நீ எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஹெல்ப் பண்ண, அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் நீ அதில் என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் வந்து என்ன செய்கிறாரு, அவரை உள்ளத்தோட குமுறலை கவிதையாக வடிச்சிருக்காரு. அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மொட்டை கிளையோடு நின்று தினம்பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படு ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. அதாவது இப்ப அந்த இலையெல்லாம் உதிர்த்து வெறுமனே அந்த மரம் நிக்குது. இப்படி நின்னா நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, அதை வெட்டிடுவாங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்லி. அந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஒரு நாள் வரும் நீ நினைச்சு கவலை அடைஞ்சிருக்கியா? குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை. அதாவது உட்கார்றதுக்கு இடம் கொடுத்து நல்ல மலர்களை கொடுத்து கூரை மாதிரி, கந்தம்னா மணல், மனம் வீசுற மலர், அதாவது மனம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்மெல், அது நல்ல மனம் கொடுத்து என்ன சொல்றது, ஒரு கூரை மாதிரி விரிச்சு நின்ற மரம் இன்னைக்கு வெந்து கருகி இந்த நிறமே மாறுற மாதிரி ஆனதை நினைச்சு நீ வருத்தம் அடைகிறையா? கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே. இப்ப மரம்ன்ற பேர் உனக்கு போய் என்ன வந்துருச்சு, கட்டைன்ற பேர் வந்துருச்சு. அந்த உன்னையோட உடல்ல அந்த பசுமையான பட்டை சொல்லுவாங்க இல்லையா, மரத்துக்கு அந்த பட்டை இருக்கும், அதெல்லாம் கிழிஞ்சி இப்ப வந்து நீ வந்து எல்லாத்தையும் இழந்து நிக்கிறையே அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து கவிஞர் என்ன செய்யறாரு, வருத்தப்படுறாரு. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதனின் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. இப்ப காலன்ற புயல்ல ஒரு மனிதன் சிக்கி தவிக்கும் போது கரம் நீட்டி யாராவது கை கொடுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நிக்கிற. அப்படி நிற்கும் போது உனக்கு வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே, அதை வந்து சொல்றாங்க. சரியா? பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும். பாடுற பறவைகள்லாம் உனக்காக எல்லாம் ஒன்று கூடி ஒரு பாடல் வந்து பாடுது. மூடும் பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும். அதே போலதான் மூடும் பனி இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து அந்த மரத்துக்காக பாடுது. அந்த மாதிரி ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும். ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. சிறுவர்கள்லாம் ஏறி இந்த ஊஞ்சல்லாம் விளையாடுவாங்களா மரத்தோட கிளைகள்ல. அந்த காலத்துலாம் ஆலமரத்துல தான் ஊஞ்சல் மேக்சிமம் கட்டி விளையாடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்க்கெல்லாம் இருக்கு, ஊஞ்சல் பார்க்குறீங்க. அந்த காலத்துல வந்து பார்க்கெல்லாம் கிடையாது. இருக்கலாம் மேபி, அதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத காலம். அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆலமரம்லாம் இருக்கும். இப்போல்லாம் அது ரொம்ப ரேராக தானே பார்க்குறீங்க. அதோட விழுதுகள்லாம் இருக்கும். அங்கே வந்து என்ன செய்வாங்க, கோயில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேட்டிவ் குலசாமி கோயிலெலாம் பார்ப்பீங்களா, நேட்டிவ் ரொம்ப தூரத்தில் தள்ளிலாம் இருக்கலாம், அந்த கோயிலெல்லாம் கண்டிப்பாக ஆலமரம் இருக்கும். அப்போ அங்கே இருக்க அந்த விழுதுகளில் வந்து அந்த ஊஞ்சல் வந்து பயன் பண்ணி கொடுப்பாங்க.
அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழெல்லாம் விழமாட்டோம். சரியா? ஓகேவா? அப்படி இருக்கும். அந்த மாதிரி மரங்கள் வந்து சிறுவர்கள் விளையாடுறதுக்கு கூட யூஸாக இருந்துச்சு. அது எல்லாமே இன்னைக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு கனவா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரு, எந்த கவிஞர் சொல்றாரு? தமிழ் மொழி கவிஞர் தமிழ் மொழி. சரி, ரைட். இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் என்ன அர்த்தம்? அந்த ஒரு சொல்லுக்குரிய பொருளை தான் பார்க்க போறோம். ரைட். விசனம், விசனம்னா என்ன? கவலை. குந்த அப்படின்னா உட்கார. குந்தை அப்படின்னு படிச்சோம் இல்லையா, உட்கார இடம் கொடுத்த, அந்த மாதிரி படிச்சோம் இல்லையா. கந்தம்னா மனம். குமைந்தனை, குமைந்தனை என்றால் என்ன? குமைந்தனை அப்படின்னா வருந்தினாய். இற்று அழிந்தது. எழில் அழகு. எழில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய எழில்னா பார்த்துருப்பீங்க. எழில்னா அழகு. ஓலம், ஓலமிடுறோம்னு சொல்லுவாங்களோ, ஓலமிடுதல், அலறல். எய்தி அடைந்தி. எய்தினா என்னது? அடைந்து. புவினா உலகம் தெரியும் உங்களுக்கு. மிசை, மிசைனா மேல். இந்த மிசை மேல் வந்து நிறைய தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ரைட். சொல்லும் பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டிஎன்பிசி படிக்கிறவங்களும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம். தமிழ் வந்து இம்பார்ட்டன்ஸ் தானே உங்களுக்கு, 100 மார்க்ஸ். ஸோ தமிழ் கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, பாடலோட பொருள் அதே தான். அப்போ அது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணாலே இது போதும், ரொம்ப பார்க்க வேணாம். ஓகே, ரைட். இலைகளற்ற கிளைகளுடன் நின்று நாள்தோறும் பெருமூச்சு விடும் மரமே, நீ வெட்டப்படும் நாள் வருமென்று எண்ணி வருந்தினாயோ. உட்கார்வதற்கு நிழலையும் மனம் மிகுந்த மலர்களையும் தருவதற்காக உனது இலைகள் கூரை போல் விரிந்திருந்தன. அவை வெந்து கரிய நிறம் பெற்றதை எண்ணி வருந்தினாயோ. மரம் என்னும் பெயர் மாறி, ஓகே, மரம் என்னும் பெயர் மாறி கட்டை என்னும் பெயரை பெற்று துன்புற்று கருகினாயோ. உனது உடையாகிய பட்டை கிழிந்ததால் அழகு முழுவதும் இழந்தாயோ. காலம் என்னும் புயலால் தாக்கப்பட்டு கலங்கும் மனிதன் கை நீட்டி ஓலமிடுவது போல துன்புற்று வருந்தினாயோ அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. அதை தானே அந்த பாட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொன்னோம் இல்லையா. அதோட மீனிங் இதுதானே. பாடும் பறவைகள், பாடும் பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி உனக்காக பாடல் பாடியது. பனிமூடிய உலகுக்கு நீ அழகு கொடுத்தது. உனது ஆடும் கிளைகளில் சிறுவர்கள் அமர்ந்து குதிரை ஓட்டி விளையாடியது என்பன எல்லாம் ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்துவிட்டன. இன்று அவை வெறும் கனவு போல் தோன்றுகின்றது. ஸோ இதுதான் பட்டை மரத்தோட சிம்பல். இந்த மரம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு இல்லையா. இவ்வளோ ஒரு அழகான மரம் வந்து அதோட அத்தனையும் இழந்து ஒரு கட்டைன்ற பொருள் வாங்கும்போது அதுக்குரிய வழி வந்து சொல்ல நம்மளாலலாம் முடியவே முடியாது இல்லையா. ஸோ ரைட். ஸோ மரத்தை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும், நம்மளோட நேச்சர் தான் நம்மளோட மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஸோ மரம் ஏன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெட்டிங் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் தான் வந்து இனி வளரும் தலைமுறைகள், நீங்கள் தான் எல்லாத்தையுமே இனிமேல் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ இந்த மரம் வந்து எவ்வளோ வேல்யூன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த கவிதை பேழையிலேருந்து மரத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரைட். நீங்கள் தான் எல்லாத்தையுமே இனிமேல் என்ன செய்யணும், ஒவ்வொரு நேச்சரையும் வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு இயற்கையாக வந்து சேவ் பண்ணுறது உங்களோட இல்லை, நம்மளோட கடமை. அதில் மேக்சிமம் பார்ட் வந்து இளைஞர்களாகிய உங்ககிட்ட தான் இருக்குது. சரி, ரைட். பேக் டு த பாயிண்ட். எதுகைனா என்ன? எதுகைனா நேற்று சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த வேர்டில் உள்ள செகண்ட் லெட்டர் தான் எதுகை, இரண்டாவது எழுத்து தான் எதுகை. இங்கே பாருங்களேன், குந்த கந்த, இதில் இந்து இருக்கு இல்லையா, செகண்ட் வேர்டு, செகண்ட் லெட்டர் எழுத்து. ஓகே, வெந்து இந்த, இந்து வே இந்து, இந்து தான் எதுகை. இங்கே இந்த, ஸோ இது ரெண்டுலையுமே இந்து இருக்கு. ஸோ இந்த எதுகை. மோனை வந்து முதல் எழுத்து தான் மோனை. கு கூ. வெந்து வெம்பில வே, இந்த வே. ஓகேவா. இயைபி வந்து கடைசியில. அடைந்தனையோ குமைந்தனையோ, கடைசியில யோ யோ முடியுதா. ஸோ இயைபு எதுன்னு கேட்டா கடைசியில உள்ளது. ரைட். நூல்வெளி, நூல்வெளி வந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட். கவிஞர் தமிழ் ஒளி பாரதியாரின் கவிமரபு தோன்றலாகவும்
பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கினார். புரியுதா? ஏன் தமிழ் இவ்வளோ அந்த கவிதை வந்து நமக்கு ரீட் பண்ணும் போதே மிகப்பெரிய, அதாவது மேக்சிமம் பொருள் புரிஞ்சிருச்சுல. ஏன் கவனிச்சீங்களா? ஏன்னா இவர் எங்க இருந்து வர்றாரு, யாரோட வழித்தோன்றலா இருக்காருன்னு பாருங்க. கவிஞர் தமிழ்மொழி இந்த படத்துல இருக்கார் இல்லையா, அவர் பேர் தான் தமிழ்மொழி. இவர் பாரதியாரின் கவிமரபு வழித்தோன்றல். பாரதியார் கவிதைகள் அனைத்துமே படிக்காத மக்களுக்கும் புரிகிற வகையில எளிமையாக தான் பாரதியார் அவர்கள் கவிதை எழுதுவார்கள். அதுக்கு தமிழ் படித்திருந்தால் மட்டுமே போதும். தமிழோட அறிஞர்களாக இருக்கணும் அவசியமே கிடையாது. பாரதியாரோட கவிதை தொகுப்பை படிக்கிறதுக்கு வெறும் தமிழ் அறிந்தால் மட்டுமே போதும். ஸோ அவரோட ஒரு மரபுல வந்ததுனால இவர் என்ன செய்கிறாரு, இவரோட பாடல் வரிகளுமே நமக்கு மிக எளிமையாக தான் இருந்துச்சு. பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கினார். பாரதிதாசன் யாரு? பாரதியார் அவர்களோட மாணவன் தான் பாரதிதாசன். பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக அவர் பேரை என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவர் பாரதிதாசன் என்ன செஞ்சுக்கிட்டாரு, மாத்திக்கிட்டாரு. ஸோ புரியுதா? பாரதியாரோட கவிமரபுல வர்றாரு, பாரதிதாசனோட மாணவராக இருக்காரு. ஸோ அவங்கள மணி இவரும் என்ன செய்வாரு, தமிழை வந்து எளிய வகையில அனைவருக்கும் விளங்குற விதமாக தான் கொடுப்பாரு. ஓகே, அதுல நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம் முதலியவை இவரோட படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. ஸோ அந்த குறிப்பிடத்தக்கவைன்றது மிக நல்லா, எல்லா கவிதைகளுமே நல்லா இருக்கும். அதில் ரொம்ப ஃபெமிலியராகவும் நல்லா தெரிஞ்சதாகவும் இருக்கிறது வந்து இந்த நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம். ரைட். அடுத்து தமிழ்மொழியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்ற ஒரு கவிதை நமக்கு இவரோட கவிதைகள், இந்த தமிழ்மொழியின் கவிதைகள்ன்ற நூல்ல ஒரு கவிதை எடுத்து தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த புக்குக்குள்ளே இந்த கவிதைகளில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு வந்து யோசித்து பார்த்துக்கோங்க. ரைட். ஓகே, இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நம்ம கிளாஸு கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்களே என்ன செஞ்சுருவீங்க, ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மலர்களில் இருந்து வரும் டேஸ் வண்டுகளை ஈர்க்கும். மலர்கள்ல இருந்து வர்ற என்னப்பா வண்டுகளை ஈர்க்கும்? நம்ம பார்க்காமலே சொல்லிடலாம், மனம். மனம்னா என்ன சொன்னோம்? மனம்னா கந்தம். மனம்னா என்னது? கந்தம். ஸோ கந்தம். மரத்தின் உடையை குறிப்பிடுவது பட்டை. மரத்தோட உடையை, அதான் சொன்னோம்ல, அந்த உடையெல்லாம் கிழிந்து அதுனா பட்டை. சரியா? பட்டை. வருமென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வரு மென்று. மென்று இம் பிளஸ் ஏ, மே. ஓகேவா? இம் பிளஸ் ஏ எங்க இருக்கு? இம் பிளஸ் ஏ இந்த தான் இருக்கு, ஈல தான் இருக்கு இல்லையா? அப்ப வரும் கூட்டல் என்று. ஃபோர்த் ஒன், கிழிந்து பிளஸ் எழில் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும். அப்ப கூட்டலுக்கு முன்னாடி தூ பிளஸ் ஏ, தே. ரைட்டா? நல்லா கவனிங்க. தூ தூ பிளஸ் ஏ கிழிந்து, கிழிந்தெழில், கிழிந்தொழில், கிழிந்தொழில், கிழிந்து கூட்டல் எழில், கிழிந்தொழில். ஓகே, அப்ப இது வரும் ஈ, கிழிந்தொழில். ஓகேவா? ஈ. அடுத்து நயம் அறிக. பட்டமரம் என்னும் பாடலில் எதுகை மோனை இயைபுச் சொற்களை எடுத்து எழுதுக. அது ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த பாக்ஸ்ல இருக்குல்ல. எதுகை குந்த, கந்த, வெந்து, அது. அடுத்து மோனை இயைபு. ஓகேவா? இல்லை வேற லெட்டர்ஸ் எழுதுனாலும் நீங்களா இதுல இருந்து எடுத்து எழுதலாம். எதுல இருந்து எடுத்து எழுதணும்? இந்த பாட்டுல இருந்து நீங்களா என்ன செய்யலாம், எடுத்து எழுதலாம். இப்ப பாருங்களேன், இங்க கட்டை, இங்க பட்டை இருக்கா? அப்ப என்ன செய்யலாம், எதுகை எடுத்து எழுதலாம். இட்டு, இட்டுன்னு வருதா? அப்ப முற்றும் இந்த இருக்கு இல்லையா, இற்று, முற்றும், இற்று. சரியா? எதுகை எடுத்து எழுதலாம். ஏடு, ஆடு, டூடு. சரியா? எழுதலாம். இங்க பாருங்க, வேன் முடியுதா? இங்க பாருங்க, கருகினையே, இளந்தனையே. அப்ப இதை இயைபுன்னு எழுதலாம். சரியா? அந்த மாதிரி நீங்களா ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து எடுத்து என்ன செய்யலாம், எழுதலாம். பாடும், பாடல், பாபா. அப்ப மோனை. ஓகே, ரைட். எதுகை, மோனை அண்ட் இயைபு எல்லாம் தெரிஞ்சிருச்சு தானே உங்களுக்கு? ரைட். இதே போல தான் இதோட கொஸ்டின் ஆன்சர் ஆல்ரெடி நான் சொன்னதே தான்.
நம்ம கிளாஸ்ல நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அது கூட கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் எடுத்தரணும் நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அதை என்ன செய்யலாம், நீங்களே எடுத்து எழுதிடலாம். பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். பட்டமரம் எதை நினைச்சு கவலை அடைஞ்சிச்சு? இங்க இருக்கா, இலைகளற்ற நிலைகளொன்று வெட்டப்படும் நாளொன்று எண்ணியாகோ மரைக்கட்டை மரம் என்னும் பெயர் மாற்றி. இந்த இருக்குல்லையா, மரம் என்னும் பெயர் மாறி கட்டை என்னும் பெயரை பெற்று துன்புற்று கருகினாயோ. ஓகேவா? அதை உங்கள் கிளாஸ் மிஸ் எந்த மாதிரி எழுத சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் அதுக்குரிய ஆன்சர் அதுதான். அந்த மாதிரி நீங்களாக தேடி எதுக்காக அது கவலைப்பட்டுச்சு அந்த மாதிரி நீங்கள் உங்களோட தேடுதல் இருக்கும்பொழுது அது வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும். பட்டமரம் எதனால் தனது அழகை இழந்தது? பட்டமரம் எதனாலப்பா அதோட அழகை இழந்தது? அதோட பட்டையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கிழிஞ்சிருச்சு இல்லையா? சரி, ரைட்டு. பட்டமரத்தின் கிளைகளுக்கு ஓமையாக எதை சொல்றாங்க? தேடி கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, ரைட். கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் பேஜ் நம்பரை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.